வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி ஹேமா ரொம்ப சீரியஸா பேசுறாளே, அப்ப நமக்கு க்ளூ கொடுத்தது சாப்பாடு கொடுத்ததெல்லாம் யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. லட்சுமி இப்போ அவங்க டாக்டரப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. லட்சுமி சொல்றாங்க, நாங்க இந்த ஊர்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு க்ளூ கொடுத்தது, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது, ஐ லவ் யூ டேடின்னு லெட்டர் அனுப்புனது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. ஆரம்பத்துல எனக்கு உங்க மேல கோபம் இருந்துச்சு, ஆனா சென்னையில இருந்து கிளம்பி வரும்போது அதுக்கப்புறம் எனக்கு அப்பா கிடைக்காமலே போயிருவாரோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. லட்சுமி சொல்றாங்க, இத்தனை நாளா ஹேமா உங்க கூட தான் இருந்திருக்கிறா, அதனாலதான் அவன் உங்களை மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் உங்க கூட இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. எனக்கு உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நீங்க என்ன லட்சுமின்னு தூக்கி கொஞ்சணும்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. ஏன் உங்க மேல ஹேமா மட்டும்தான் பாசமா இருப்பாளா, இதெல்லாம் பண்ணது நான் தான் உங்களுக்கு ஏன் தோணவே இல்லை அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. உங்களுக்கு ஏன் என்னோட ஞாபகம் வரவே இல்லை, இதெல்லாம் பண்ணது ஹேமான்னு தானே நினைச்சீங்க அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. பாரதி இப்போ லட்சுமியை ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் லட்சுமி அப்படின்னு சொல்றாரு. தப்புதான் லட்சுமி, என்னை மன்னிச்சிரு லட்சுமி அப்படின்னு பாரதி சொல்றாரு. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. நான் இது வரைக்கும் உங்களை அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாது, நான் இப்பவாவது உங்களை அப்பான்னு கூப்பிடட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி. பாரதி சொல்றாரு, நீ என்னோட பொண்ணு லட்சுமி, நீ என்ன அப்பான்னு கூப்பிடாம வேற யாரு கூப்பிட போறாங்க, கூப்பிட லட்சுமி, நீ அப்பான்னு கூப்பிட மாட்டேயான்னு நான் எத்தனையோ நாள் ஏங்கிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. லட்சுமி ரொம்ப பாசமா அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாரதியுமே ரொம்ப சந்தோஷமா ஐ லவ் யூ லட்சுமி அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா கோர்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பாவோட கேஸ் இப்போ விசாரணைக்கு வருது. ஜட்ஜ் இப்போ என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு ஜெயிலர்கிட்ட கேக்குறாங்க. ஜெயிலர் மேடம் நடந்த விஷயங்களை சொல்றாங்க. நான் இவட்ட பேசிட்டு இருக்கும் போதே என்னை கண்ணமான்னு சொல்லி என்னை அடிக்க வந்துட்டா மேடம் அப்படின்னு சொல்றாங்க. வெண்பா இப்போ ஜட்ஜ பாக்குறாங்க. அவங்கள பாக்குறப்பையும் அவங்களுக்கு கண்ணம்மா மாதிரியே தெரியுது. கண்ணம்மா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஜட்ஜவே அடிக்கிறதுக்கு போறாங்க கண்ணம்மா. போலீஸ்காரங்க இப்போ வெண்பாவை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. என்ன ஜெயில போட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கத்திட்டே இருக்கிறாங்க வெண்பா. வெண்பாவோட வக்கீல் இப்போ ஜட்ஜ்ட சொல்றாரு, வெண்பா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் தன்னை ஏமாத்தின பொண்ணு கண்ணம்மா மாதிரி எல்லாரும் அவங்களுக்கு தெரியறாங்க, இப்ப கூட அவங்கள கண்ணம்மா நினைச்சிட்டு தான் அவங்க தாக்குறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட நிலைமையை புரிஞ்சுட்டு அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜி இப்போ தீர்ப்பு சொல்றாங்க. அரசு மருத்துவர்கள் வெண்பாவை செக் பண்ணிட்டு ரிசல்ட் சொல்லட்டும், அதுக்கப்புறமா அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபர்தரா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா கிராமத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா மாமா கணபதி பாரதிட்ட சொல்றாரு, பாம்பு கடிச்ச ஒருத்தனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்கல்ல, கடைசி நிமிஷத்துல அவனை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஏதோ மாயாஜாலெல்லாம் பண்ணி தான் காப்பாத்திருக்கிறாங்க போல, உங்க இதுல சொல்வீங்களே மெடிக்கல் மிராக்கள், அந்த மாதிரி தான் ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு கணபதி சொல்றாரு. அந்த பாம்பு கடிச்சவனை 20-22 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, அவ்வளோ நேரம் அவன் உயிரோட இருந்ததே பெரிய விஷயம் டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. ஊர் மக்கள் மனசெல்லாம் நம்மளால மாத்தவே முடியாது, அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாவது அவங்க எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, இந்த ஊர் மக்கள் மனசை மாத்துறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊர் மக்களும் ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஆனா அது இன்னும் வந்த பாடில்லை அப்படின்னு சொல்றாரு பாரதி. கணபதி சொல்றாரு, அதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் கட்ட போறீங்களா, ஒரு பையன் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, நான் என்னோட சொந்த காசு போட்டு ஹாஸ்பிட்டல் கட்ட போறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கவர்மெண்ட் சொல்லிதான் ஹாஸ்பிட்டல் கட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு பாரதி. இத்தனை வருஷமா ஊர் மக்கள் சொல்லி கேட்காத கவர்மெண்ட் நீங்க சொல்லியா கேட்க போறாங்க அப்படின்னு கணபதி கேட்கிறாரு. அதுக்குதான் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பாரதி அவரோட பிளானை பத்தி சொல்றாரு கணபதிட்ட. எல்லாம் சரியா வருமா, இதனால உங்களுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்றாரு கணபதி. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. மக்கள் மனசுல நான் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் இப்போ பாரதி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு, இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும். கணபதி பாரதியோட உண்ணாவிரதத்தை பத்தி மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் டாக்டர் பாரதி சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. தாமரைட்ட கண்ணம்மா சொல்றாங்க, இதெல்லாம் வெட்டி வேலை அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி தாமரைட்ட உண்ணாவிரதம்னா என்ன பெரியமா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க நினைச்சதே நிறைவேற வரைக்கும் இவங்க காஃபி டிஃபன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தாமரை. எத்தனை நாளைக்கு அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. உங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அது ஒரு நாள் இருக்கலாம், இல்ல ஒரு மாசம் கூட ஆகலாம் அப்படின்னு தாமரை சொல்றாங்க. அதை கேட்டு லட்சுமி ரொம்ப ஃபீல் பண்றாங்க.
ஊர் மக்கள்லாம் இப்ப அவங்க வந்துடுறாங்க. நாட்டாம சொல்றாரு, நாங்க 15 வருஷமா இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வரணும்னு மனு மேல மனு கொடுத்துட்டோம், ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றாரு. நீ இப்ப உண்ணாவிரதம் இருந்துதான் எல்லாம் நடக்க போதா, போய் ஆகிற வேலை பாருங்க தம்பி அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊர் பிரசிடென்ட் சொல்றாரு, இவங்க 2 பேருக்கும் நம்ம ஊர்க்காரங்க மளிகை ஜாமான் காய்கறி எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உண்ணாவிரதம் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க போல அப்படின்னு சிரிக்கிறாரு. இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. நாளைக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணிட்டு போற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. கணபதி சொல்றாரு, ஊர் மக்களுக்காக நம்ம போராட்டம் பண்ணணும்னா எல்லார் மனசும் மாறும், நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சா இவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாரு. பாரதி சொல்றாரு, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் ஆரம்பத்துல எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் நம்மள ஒரு நாள் புரிஞ்சுட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஹேமா லட்சுமி 2 பேரும் ரொம்ப பாவமா இப்போ பாரதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.